பார்த்து வரலாம்ல பிரதர். யோ மொட்டத்தல, நீ பார்த்து வர மாட்டியா? தப்பு ஏமால, மொட்டத்தலை வேற. சரி பிரதர், சாரி, காட் பிளஸ் யூ. என்னப்பா அவன் மொட்டன் தான், நீங்க அமைதியா இருக்கீங்க, சாரி வேற சொல்றீங்க. பரவாயில்ல, அவருக்கு ஏதோ கஷ்டம். இந்த மாதிரி இப்போ அவர் என்ன மொட்டைன்னு சொன்னதுக்கு நான் அவரை பார்த்து குட்டைன்னு சொல்லியிருக்கலாம். முன்னாடி இப்படி தான் கோவப்பட்டு இருந்தேன். ஆனால் ஒன்று புரிஞ்சுது, இந்த மாதிரி நம்ம மேலே கோவப்பட்டு நமக்கு இருக்கிற குறைங்களை சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு கசப்பு, ஒரு குறை இருக்குது. அதனால தான் எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள பார்த்து குறை சொல்கிறாங்க. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் யாராவது வந்து சொல்லுவாங்க திடீர்னு, என்ன கருப்பாயிட்டு, என்ன குண்டாயிட்டு, என்ன ஒல்லி ஆயிட்டு, என்னாச்சு உன் வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறையெல்லாம் ஒன்றுத்துக்கு சொல்லினே இருப்பாங்க. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அவங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட குறை இருக்குதுங்க. அந்த கசப்பை எப்படி காட்டணும்னு தெரியாமல் எப்போ பார்த்தாலும் மற்றவங்க வாழ்க்கையில் இருக்கிற குறையே காமிச்சிருக்கிறாங்க. அதனால் இவங்களை பார்த்துலாம் நம்ம கோவப்படக்கூடாது. இவங்களை பார்த்து நம்ம பாவப்படணும், அவங்களுக்காக ப்ரே பண்ணணும். யாராவது இந்த மாதிரி ரோட்லேயோ எங்கேயோ நம்மளை பார்த்து நம்மக்கிட்ட இருக்கிற குறையை பார்த்தோன்னா வச்சுங்களேன், அவங்கள பார்த்து காட் பிளஸ்ன்னு சொல்லிட்டு பாவப்படுங்க, கோவப்படாது. காட் பிளஸ்.